பணம் வசதிக்கு தான் முக்கியம், வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது. இந்த சோஃபா இல்லைன்னா வுடன் சோஃபா, குஷன் சோஃபா இல்லைன்னா பணம் லக்ஸரிக்கு தான் தேவை. நமக்கு உயிர் வாழ்றதுக்கு நமக்கு என்ன அடிப்படை தேவையோ அது இருந்தா போறோம். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் கிடையாது, வசதிக்கு தான் முக்கியம். அது நம்ம இந்த கார்ல போறோமா, 3 கோடி கார்ல போறோமா, இல்ல 1 லட்சம் ரூபாய் கார்ல போறோமான்றதுதான் பணம் முடிவு பண்ணுமே தவிர, போனோன்றது நம்ம சாய்ஸ் தான். இங்க இருந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகணும். அதுல எதுல போனா என்ன தேவை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவை, அந்த தேவைக்கு ஒரு அடிப்படையா எனக்கு ஒரு சும்மா ஒரு 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 சென்டென்ஸ்ல நான் அதை புரிஞ்சுப்பேன். என்னன்னா, எவ்வளோ இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேன். இருக்கிறத வச்சு உன்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா எவ்வளவு வந்தாலும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா இருக்க பழகிக்கோ அப்படின்றதுதான். அப்படி இருந்தா 10 ரூபா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி செலவழிப்போம். 10 கோடி இருந்தாலும் அதே மாதிரி தான். அதனால எனக்கு அது பழகிடுச்சு. சரி சரி, அது ஓகே. இப்ப இருந்தா இது கையேந்தி பவன், கம்மியா இருந்தா நிறைய இருந்தா ஸ்டார் ஹோட்டல். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் இல்லை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும். அடுத்த நாள் என்ன பண்றது, அதையே கட் பண்ணா காமெடி ஆயிடுச்சு. பணம் இல்லை அவ்வளவுதானே, கை கால் இருக்கு, உயிர் இருக்கு, திறமை இருக்கு, தில் இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் காமெடியா. சோ ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். காமெடியா நினைக்கும் போது பணம் முக்கியம்பா, கொஞ்சம் பாரு, அடுத்த தேவைகள் அப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணும். சீரியஸா நினைக்கும் போது காமெடியா பாத்துக்கலாம், என்ன இப்ப எல்லாம் தைரியமா இருக்கலாம் அப்படியே நினைக்க தோணும். எல்லா இன்ஸ்டன்ஸுக்குமே காமெடியாவும் பார்க்கணும், சீரியஸாவும் பார்க்கணும். சூப்பர். அது மாதிரி நான் பார்த்துட்டேன்னா ஈஸியா நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன். அது எனக்கு எப்பவுமே அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா கையேந்தி பவன் கடைசி ஒரு 5 வருஷத்துல? நான் என்ன பண்ணுவேன்னா, மதுரைக்கெல்லாம் வயா மதுரை எல்லாம் போனா அங்க இட்லி கடை அது மாதிரி இருக்கும்ல, காரை நல்லா பார்க் பண்ணிட்டு நம்ம டெக்க பின்னாடி ஓபன் பண்ணிட்டு அதுல சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு கேரியரோட மெஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, அதை உட்கார்ந்து சாப்பிடுறது. இந்த மாதிரி எனக்கு பயணத்துல அந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்டர் கடை தெரியுமா, பார்டர் கடை, அங்கேயும் அதே மாதிரிதான் தனியா போய் உட்கார்ந்துடுவேன். கார்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிடுங்க ஜாலியா அப்படின்வாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பண்றதுக்கு ரொம்ப. சரி, நாளைக்கே ஏதோ ஒரு ப்ரொடியூசர் சொல்றோம், ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர்னே வைங்க, ரவி உங்களுக்கு 500 கோடி இந்த படத்துக்கு, இதுதான் உங்க கடைசி படமா இருக்கணும், இதுக்கப்புறம் நீங்க நடிக்க கூடாது, என்ன சொல்லுவீங்க? போயிட்டு வாங்க. 500 கோடி சார். இல்ல, பணம் சம்பாதிக்கிறது பல வழிகள் இருக்குது. நம்ம சினிமா நேசிச்சு வந்தோம், முதல்ல அதை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கோம். நான் என்ன வேணா பண்ணிருக்கலாம், பட் சினிமா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். நமக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, டபுளா கூட போகலாம். அது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த தைரியத்துக்கு தான் வேல்யூ, வேற எதுக்குமே இல்லை. எல்லாருமே இன்னைக்கு நல்லா நடிக்கிறாங்க. என்னை விட சிறந்த நடிகர்கள்லாம் இன்னும் வராம கூட இருப்பாங்க, இன்னும் என்ட்ரி ஆகாம கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் வெளியே காத்துட்டு இருக்காங்க. அது பொருட்டே கிடையாது. அவங்க எப்ப வேணா வரலாம், யார வேணா ஓவர்டேக் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் நமக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. என்ன எப்படி என்ன ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயா பார்த்தாங்க, ரொமான்டிக் ஹீரோவா பார்த்தாங்க, ஆக்ஷன் ஹீரோவா பார்த்தாங்க, சொசைட்டிக்கு ஏத்த ஹீரோவா அப்புறமா பார்த்தாங்க. இந்த ஒரு வளர்ச்சி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இது ஒரு பிளெஸ்ஸிங். பணத்தை வச்சு ஆஃப் பண்ணவே முடியாது. சூப்பர் சூப்பர் சார்.